ஒரு நகரம், ஒரு நாட்டோட பெருமை, ஒரு கலாச்சாரத்தோட உச்சம். ஆனா ஒரே நாள்ல அது காடா மாறுச்சு. அது கற்பனை அல்ல, இது நடந்த உண்மை வரலாறு. விஜயநகர சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சி. சில கதைகள் வரலாற்றுல எழுதப்படல, அவை மறைக்கப்பட்டிருக்கு. அந்த மறைஞ்ச வரலாறுகள் தான் அன்டோல்ட் சாப்டர்ஸ், அறியப்படாத அத்தியாயங்கள். இப்போ பேச தொடங்குவோம். விஜயநகர் ஒரு நேரத்துல தென்னிந்தியாவோட முத்து மையமா இருந்தது. ஒவ்வொரு கோவிலும் வெறும் மதஸ்தலம் இல்ல, அறிவோட அரண்மனையா இருந்துச்சு. இந்த சாம்ராஜ்யத்தை 1336 ஆரம்பிச்சவங்க ஹரிஹரா மற்றும் புக்காராயர். அவங்க சங்கம வம்சத்தை நிறுவனாங்க. சைங்கர்களோட வழிவந்த இந்த 2 பேரும் அவங்களோட அப்பா புஜயா ஹரிகதத்தால ஊக்கமடைஞ்சு ஹொய்சாலர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் தென்னிந்தியாவை ஒரு நெருங்கின கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. விஜயநகரம் கிருஷ்ணதேவராயரோட காலகட்டத்துல தன்னை உலகத்துக்கே பிரசித்தியா காட்டுச்சு. அவரு கல்வி, கலை, தொழில் வளர்ச்சி, விவசாயம் மேம்பாடு, நீர்த்தேக்கங்கள் கட்டுறது, இதுல எல்லாத்துலயும் ஆர்வம் காமிச்சாரு. விஜயநகரத்தை முன்னேற்றினாரு. ராஜ்யத்தோட நிர்வாகம் ரொம்ப சிறப்பா இருந்தது. மாவட்டங்களா பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியிலயும் உயர்தர அதிகாரிகளை நியமிச்சிருந்தாரு. வரி கட்டுப்பாடு துல்லியமா நடந்தது. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பெரிய பண்ணை நிலங்கள், குடிநீர் திட்டங்கள், அணைகள், இது எல்லாமே இருந்தது. வாணிபத்துல விஜயநகரம் ஒரு பெரிய மையம். முத்து, பச்சை மணிகள், வாசனை பொருட்கள், பட்டுப்புடவை, காஞ்சிபுரம் புடவை எல்லாமே ஐரோப்பாவுக்கும் அரபு நாடுகளுக்கும் கூட ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு. பிரெஞ்சு பயணிகள், போர்த்துகீசியர்கள், பெர்சியர்கள் எல்லாரும் விஜயநகரத்தோட பெருமையை ஏட்டுல பதிஞ்சு வச்சிருக்காங்க. டொமிங்கோ பாய்ஸ், போர்ஃபோசோ, அப்துல் ரசாக் இவங்களோட எழுத்துக்கள்ல விஜயநகர் நகரம் பாரிஸ் மாதிரி இருந்ததா சொல்லப்படுது. ஒரு நகரம் 20 கிலோமீட்டருக்கு மேல பரப்பளவுல வெள்ளி, தங்கம், ரத்தினங்கள் இதையெல்லாம் வியாபாரத்துல எளிதா கையாண்ட நகரம். முக்கியமா பெண்கள் பாதுகாப்போட பசார்கள்ல சுத்திக்கிட்டு இருந்தாங்களா. கல்வி வளர்ச்சி சாமானியர்கள் வரைக்கும் போயிருந்ததாம். அது மட்டும் இல்ல, ராணுவம் மிக சிறப்பா இருந்திருக்கு. யானைப்படைகள், குதிரைப்படைகள், கவசங்கள் இது எல்லாமே ரொம்ப சிறப்பா சக்தி வாய்ந்ததா வச்சிருந்திருக்காங்க. வெளிநாட்டில இருந்து ராணுவ நிபுணர்களை பயிற்சிக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. நவீன ஆயுதங்கள் கொண்ட சாம்ராஜ்யமா இருந்திருக்கு. கடல் பாதுகாப்புக்கு கூட துறைமுகங்களும் இருந்திருக்கு. நாகப்பட்டினம், மசூலிப்பட்டினம் இந்த மாதிரி இத்தனை அம்சங்களும் சக்திகளும் கொண்ட விஜயநகர் தென்னிந்தியாவோட இரும்பு கோட்டையா இருந்திருக்கு. ஆனா 1565 ஆண்டு அழிய ராமராயரோட ஆட்சி காலம். இவர் ஒரு காலத்துல கிருஷ்ணதேவராயருக்கு மருமகன், ராணுவ தளபதி, அரசியல் வல்லுனர். ஆனா அவருக்கு ஒரு பெரிய பகை உருவாச்சு. அவங்கதான் டெக்கான் சுல்தான்கள். அவர்களுக்கு விஜயநகரத்தோட வலிமை கண்ண உறுத்துச்சு. அவங்கள முற்றிலுமா அழிக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்காக 4 சுல்தான்கள், பீஜாப்பூர், கொல்கண்டா, ஃபேதர், அகமத் நகர், இந்த ஊரோட 4 சுல்தான்களும் ஒன்னு சேர்ந்தாங்க. அவங்க சந்திக்கிற அந்த புனித இடம் நெய்ஷாப்பூர். அங்கதான் தந்திரங்களை திட்டமிட்டாங்க. கொஞ்சம் கூட பிழையே இல்லாத பிளான். முதல்ல விஜயநகர ராணுவத்தை வெளியே இழுக்கணும், அதை தொடர்ந்து அதை தாக்கணும். இதுதான் அவங்களோட திட்டமா இருந்துச்சு. இங்க ராமராயர் தன்னோட அண்ணன் திருமலை ராயரோட சேர்ந்து போருக்கு தயாராகிறாரு. இவங்களோட எதிர்பார்ப்பு பழைய போர்கள் மாதிரி சுல்தான்களை செதுச்சிடலான்னு. ஆனா எதிரிகள் இப்போ ஒத்துமையா இருக்காங்க, ஒன்னா சேர்ந்திருக்காங்கன்னு அவருக்கு தெரியாம போயிடுச்சு. ஜனவரி 23, 1565 அது ஒரு போர்க்களம். ரக்காசி தங்கடி. விஜயநகர ராணுவம் 1,00,000க்கும் மேல வீரர்களை கொண்டு வந்தது. சிறந்த யானைகள், கனைவெடிகள், குதிரைப்படைகள்னு எல்லாம் இருந்தது. ராயலசீமா பாறைகள் புடை சூழ்ந்த அந்த இடம் விரைவில் ரத்த நதி ஓடுற கரையா மாறப்போச்சு. 70 வயசான அழிய ராமராயர் வெண்மையான தாடியோட குதிரையில முன்னணியில வராரு. மக்கள் அவரை பார்த்ததும் நம்பிக்கை பெறாங்க. இப்படி ஒரு அரசன் இருக்கும் போது நமக்கு பயமே இல்லைன்னு. ஆனா பின்னால் இருந்த ராணுவ தளபதிகள்ல சிலர் ஏற்கனவே சுல்தான்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்கிறது யாருக்கும் தெரியல. போரின் முதல் அரங்கேற்றம். விஜயநகர வீரர்கள் வெற்றி பெறாங்க. அவங்க அகமத் நகர், பீஜாப்பூர் படைகளை பின்னடைய வைக்கிறாங்க. ராமராயர் சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியோட கையெடுத்து காட்டுறாரு. ஆனா அதுதான் அவர் சிரிப்போட கடைசி துளி. அந்த நொடியில பின்னணியில இருந்த கிலேஜ் தேடி தலைமையிலான வீரர்கள் திடீர்னு திரும்புறாங்க. அவங்க எதிரிகளை தாக்கவே இல்லை, மாறா ராமராயரை மட்டுப்படுத்துற வேலையை தொடங்குறாங்க. அது ஒரு துரோகம். ராமராயர் பிடிபடுறாரு.
அவரை கொண்டு செல்ல பாக்குறாங்க. அவரை இழுத்து செல்லும் போது அவர் கையில இருந்த வாள் நிலத்துல விழுகுது. அவரை மீட்டு போருக்கழைச்ச வீரர்கள் தூரத்திலிருந்து கண்ணீர் விட்டாங்க. சுல்தான்கள் அவரோட தலைய வெட்டி சக்கரத்துல தூக்கி தங்கள் ராணுவத்துக்கு காட்டுறாங்க. மன உறுதிய சிதைக்க அதை விட வலிமையான ஆயுதம் வேற எதுவுமே இல்ல. இது நடந்ததும் விஜயநகர வீரர்கள் கிட்ட குழப்பம். யாரோட கட்டளைய கேக்குறது, யார் சொல்லுக்கு அடிபணிகிறதுன்னு. பகைவர்கள் நுழையறாங்க, யானைகளை தாக்குறாங்க. வீரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம தப்பிக்க முயற்சி பண்றாங்க. அது போர் அல்ல, அது ஒரு அழிவு. அடுத்த 6 நாட்கள் விஜயநகரம் அழிக்கப்படுது. கோயில்கள் தீக்கு இரையாக்கப்படுது. கலை சிற்பங்கள் எரிக்கப்படுது. நூலகங்கள் சிதைக்கப்படுது. பெண்கள் கொடூரத்துக்கு உட்படுறாங்க. வீதிகள்ல ரத்தம் ஓடுது. ஒரு கலாச்சாரம் நிலத்துல புதைக்கப்படுது. விஜயநகர், அதன் அரண்மனைகள், அதன் மரபுகள், அதன் பெருமைகள் எல்லாம் தூள் தூளாயின. மீதம் இருக்கிறது வெறும் ஒரு நெஞ்சை அள்ளும் நிலக்கடல். இன்னைக்கு அது ஹம்பி. யாரும் வாழல, யாரும் சிரிக்கல. ஆனா காற்றுல இன்னும் ஒலி கேட்கும். ராமராயரோட கடைசி சுவாசம். இந்த வீழ்ச்சி வெறும் போர்ல தோல்வி அல்ல, அது திட்டமிட்ட துரோகம். வெளிப்படையான எதிரியை நாம எதிர்கொள்ளலாம், ஆனா உள்ள இருக்கிற துரோகியால தான் நம்மளோட வீழ்ச்சியே நமக்கு இருக்கும். வரலாறுங்கிறது சின்னங்களோட தொகுப்பல்ல, அது உணர்வுகளோட எதிரொலி. விஜயநகரம் விழுந்தாலும் அதோட சின்னங்கள் இன்னும் நம்ம மனசுல வாழ்ந்துட்டு தான் இருக்கு. இது அன்டோல்ட் சாப்டர்ஸ், அறியப்படாத அத்தியாயங்கள். நாம கேட்க மறந்த வரலாறு இப்போ பேச தொடங்குது. மீண்டும் சந்திப்போம் அடுத்த அறியப்படாத அத்தியாயத்தில்.